ராகம ஜா எல கந்தானே மற்றும் பத்தளை பகுதிகளில் காவல்துறையினர் விசேட அதிரடிப்படை இலங்கை ராணுவம் மற்றும் கடற்படையினர் இணைந்து நடத்திய கூட்டு சோதனை நடவடிக்கையில் 300க்கும் மேற்பட்ட நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு அறிக்கையொன்றை வெளியிட்டு இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளது. கொழும்பின் புறநகர் பகுதிகளான ராகம கந்தானே மற்றும் வத்தளை பகுதிகளுக்கு நேற்றிரவு ராணுவம் மற்றும் காவல்துறையினர் அவசரமாக அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டது. குறித்த பகுதிகளில் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக நேற்றிரவு இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்போது ராணுவம், கடற்படை, விசேட அதிரடிப்படை மற்றும் காவல்துறையினர் இணைந்து அனைத்து வீதிகளையும், வாகனங்களையும், மக்களையும் சோதனை செய்தனர். கடந்த 3ஆம் தேதி ராகம மற்றும் கந்தானே பகுதிகளில் துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் பதிவாகியிருந்த நிலையில் இதில் 2 பேர் கொல்லப்பட்டனர். இதன் விளைவாக இந்த பகுதிகளில் திடீர் சுற்றிவளைப்பு உட்பட தேடுதல் நடவடிக்கையை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது.